ரெண்டாவது குழந்தை பேத்துக்குன்னு கேக்குறாங்க. இந்தியால இருந்து அரபு நாடுகள்ல இருந்து நிறைய வணிகர்கள் இங்க வந்து பொருட்கள்லாம் பண்டமாற்று முறை செஞ்சுட்டு போயிருக்காங்க. உண்மை என்னைக்குமே நிலைக்குங்க, மறக்கவே முடியாது உண்மையை மட்டும். ஓகே, கிளம்பிட்டோம். அட்டகாசமான சூரியன். பாய் பாய். ஐ கோ ஜிம்பாப்வே ruins and come. Thank you. Bye 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 bye. இந்த நாள் இனிய நாளாக அமையும் சொல்ற மாதிரி சூப்பரா இருந்திருக்கு. Can you open the door? Okay, thank you. Are you coming back? Yes, 5:30. Tonight I stay here. Tomorrow morning only I check out. Okay. Bye bye. Okay, thank you sister. Bye. Bye. Bye bye. 9 மணிக்கு அட்டகாசமாக கிளம்பியாச்சுங்க. வெயில் சும்மா சுட்டரிக்குது. அருமையான கிளைமேட். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 8 இருக்கேங்க. சதன் ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள ஒரு அட்டகாசமான நாடான ஜிம்பாப்வேல இருக்கோம். ஜிம்பாப்வேன்னு பேர் வந்ததற்கு காரணமான ஒரு குட்டி டவுனான மாஸ்விங்கோவில் இருக்கோம். ஜிம்பாப்வே வந்தால் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் ஜிம்பாப்வே பேரரசு, கிங்டம் ஆஃப் ஜிம்பாப்வே இருந்திருக்குங்க. எப்படி வந்து மாயன் இன்கா சிவிலைசேஷன் மாதிரி இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சிவிலைசேஷன் இருந்திருக்கு, ஜிம்பாப்வே சிவிலைசேஷன். இந்த நாட்டுக்கு பேர் காரணமே இப்போ நம்ம போகிற இடம் தான் காரணம், கிரேட் ஜிம்பாப்வே. ஸோ அதுக்கு தான் போகிறோம். நம்ம பல்வேறு நாகரிகங்கள், பல்வேறு விதமான லாஸ்ட் சிட்டிஸ் எல்லாம் பார்த்துருக்கோங்க. நம்ம சீசன் 1லேருந்து பார்த்துட்ருக்கோம். சீசன் 2 மெக்சிகோ மாயன் சிவிலைசேஷன், அந்த லாஸ்ட் சிட்டி, தொலைந்த நகரம், இதெல்லாம் பார்த்தோம். இப்போது ஜிம்பாப்வே சம்பந்தமான ஒரு முக்கியமான கலாச்சார மற்றும் தொல்பொருள் விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இடமும் பயங்கரமாக இருக்கும், அதை பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி அதை விட பயங்கரமாக இருக்கும். இந்த நாட்டை பற்றி மொத்த விஷயமே இதிலிருந்து பார்த்துக்கலாம். முக்கியமாக இவங்க இந்த நாட்டோட பூர்வகுடி மக்கள்னு சொல்ல முடியாது, வந்தவங்க தான். பட் இருந்தாலும் இவங்க பல நூற்றாண்டுகளாக இருக்காங்க. ஷோனா மக்கள், நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். சரி, இதுங்க எல்லா பற்றி பார்க்கலாம். இங்கே பிக் அண்ட் பே அப்படின்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. தாண்டி அங்கேருந்து உங்களுக்கு அந்த காம்பி ஷேர் டாக்ஸி கிடைக்கும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடிச்சிட்டு போகணும். இப்போ இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. நான் போயிட்டு ஒரு காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படி குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். போய் இங்கே தான் வந்து வாங்கி சாப்பிட்டேன். எல்லாம் தண்ணி பாட்டில் வாங்குறது இதெல்லாம். நம்ம தண்ணி பாட்டில் ஃப்ரீ இல்லை. ஓகே, காஃபி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் $1.20. பட் இவங்ககிட்ட வந்து சில்லறை இல்லாத காரணத்தினால $1 வாங்கிக்கிட்டாங்க. சில சமயம் குறைச்சி வாங்கிக்கிறாங்க. இப்போ 1.40 1.50 இருந்தால் ஒன்று வாங்கிக்க மாட்டாங்க. அப்போ வந்து வேறு ஏதாவது 50 சென்ட்டுக்கு எடுக்க சொல்லுவாங்க. ஹோல் நம்பர் $2 ஆக்கி அதுக்கப்புறம் $2 பே பண்ணுறோம். ஸோ இதே நிலைமை ஜிம்பாப்வேல பார்த்துட்டு இருப்பீங்களே. பாருங்கள், மக்கள் வெயில் அடித்தாலும் ஃபுல்லாக எல்லாம் ஜாக்கெட் போட்டிருக்காங்க. ஏன்னா 17-18 டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா குளிருது. நைட்டெல்லாம் வந்து 6-7 டிகிரி போயிடுது. 2 போர்வை வச்சு சும்மா இழுத்து போத்தினா தான் இது வருது. ஆனால் நல்ல தூக்கம் வருதுங்க. ஸோ நடந்து வந்துட்டோம். அதான் பிக் அண்ட் பே சூப்பர் மார்க்கெட்டு. ஸோ இங்கேருந்து தான் அந்த காம்பி கிடைக்கும் அப்படின்னாங்க கிரேட் ஜிம்பாப்வேக்கு. ஒரு 4-5 இது நின்றுட்டுருக்கு. ஸோ மக்கள்கிட்ட கேட்டால் தெரியும். பேர் உட்கார வேண்டியதான். வாங்க. Hello brother. Hello. So $2. It's $2. Okay. பாருங்க, கார் காம்பி. What is this? This is camera. I'm a travel vlogger from India. Camera. Zimbabwe. Are you sure? Yes sir. Shoot me. ஓகே, காரும் வந்து இந்த மாதிரி காம்பியாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிம்பாப்வேல ஒரு விசித்திர வினோத பழக்கம் இருக்குங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம். நமக்கு இது பெரிய ஆச்சரியமாக இருக்கும், அவங்களுக்கு இல்லை. யாரை பார்த்தாலும் உடனே நம்பர் கேட்டுருவாங்க. நம்பரை கேட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருவாங்க உடனே. இங்கே பாருங்க, +263 ஜிம்பாப்வே. இவர் தான் என்னோட இந்தியா நம்பர் கேட்டு, வாட்ஸ்அப் நம்பர் கேட்டு. யூ காட் மை இந்தியன் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் மீ. Nice to meet you, Brian. It's amazing to have such a good friend from India. Thank you, brother. Yes. Me too. Kumar. Thank you, brother. Your name, sorry? My name is Patrick. Patrick. Yes. Nice, Patrick. Nice to meet you, Patrick. No, that's good. Thank you, Patrick. That's good. Yeah, thank you. It's okay. பாருங்க, நம்ம இதில் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, ஒருத்தர் நம்பர் கேட்டு மெசேஜ் பண்ணுவோமா, கேட்டு பண்ணுறாங்க பாருங்க. இது மட்டும் இல்லை, நேற்று நம்பர் கொடுத்தோம்ல அந்த கார்ஜில், அவங்க இன்னைக்கு காலையில் நல்லா இருக்கீங்களா, குட் மார்னிங் மெசேஜில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண விஷயம். நமக்கு தான் ஆச்சரியமாக இருக்குது.
இப்போ மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஏதாவது முக்கியமான ஏதாவது கிறிஸ்மஸோ இந்த மாதிரி ஏதாவது இவங்களுக்கு கிறிஸ்மஸ் தானே முக்கியம். அந்த டைம்லலாம் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க, அப்பப்போ மெசேஜ் பண்ணுவாங்க, நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கன்னு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷமான இது, வறுமையில் இருந்தாலும் மக்கள் சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறைன்னு வைங்களேன். ஓகே, வண்டியும் ஃபுல் ஆயிடுச்சு, நம்மளும் கிளம்பியாச்சு. இங்க பாருங்க எத்தனை பேர், ஃப்ரண்ட்ல 4, இந்த பக்கம் 4, 8, பின்னாடி 3, 11, இவர் 1, 12. காருக்குள்ள நின்று வரத உலகத்துல எங்காவது பாத்துருக்கீங்களா? இங்கதான். ஸோ மொத்தம் இந்த ஒரு குட்டி காருக்குள்ள 12 பேர் அப்படின்னா பாத்துக்க சாமி. ஆனாலும் மக்கள் எப்படியாவது போனா சரி. கவர்மெண்ட் வந்து போக்குவரத்து விடலைன்னா தனியார் விட்டா எந்த நிலைமைக்கு ஆகும்னு பாத்துக்க. பெட்ரோல் போட்டு போவாங்களாட்டிருக்குது. போயிட்டு இருக்கோங்க, நிறைய போயிட்டு இருக்கோம். மக்கள் அப்படியே ஜாலியாக பேசுறாங்க, அப்படி பேசிட்டு. எஸ் பிரதர், வாட்ஸ் யுவர் क्वेश्चन? Okay, I was asking in terms of curriculum. Okay. Comparing curriculum, Indian curriculum and Zimbabwean curriculum. How are you taking it? It's okay. In India, we have 2 languages. One is English, medium of instruction. Most of the official language is English, and also we have our own language. India is composed of a lot of states. In our state, Tamil Nadu, we have our own local language, Tamil. Like here, you have Shona, Dibili. So, in India, we have multiple languages. Okay. Like that, our language is Tamil. Okay. Yes. Window. Yes. Close. Yeah. Okay. Close பண்ண சொல்லுங்க. Zimbabwe University, city campus. பாருங்க சொன்னல, இந்த ஜிம்பாப்வே ரூயின்ஸ்க்கு இந்த ஜிம்பாப்வே நகரத்தை வச்சு ஒரு யூனிவர்சிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க 1980ல. நான் உங்களுக்கு அங்கே இறங்கிட்டு சொல்கிறேன், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சிட்டி கேம்பஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் அந்த ரூயின்ஸ் பக்கத்துலேயே மெயின் கேம்பஸ் இருக்குது. தட் இஸ் த மெயின் கேம்பஸ் டு நியர் த ரூயின்ஸ், கிரேட் ஜிம்பாப்வே யூனிவர்சிட்டி. Yes. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரல் யூனிவர்சிட்டி. It's closed. ஓகே, இருங்க க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. க்ளோஸ் பண்ணிட்டோம். அது காற்று விசுவிசுன்னு பயங்கரமாக அடிக்குது, குளிருது, அதனால் கேட்டாங்க. Yeah? Hello? He is asking, what are the benefits from those spices? Yeah, in India we eat a lot of spices. It will be tasty. The main part is tasty. And right. Spices, it also good for health. Like pepper. Okay. Peppercorns, black pepper is very good for health. So we eat a lot of black pepper. Alright. Yeah. And chilies for hotness, to give more taste. You eat a lot of maize. Sadza. Sadza, yes. We eat a lot of rice in our part of the world. Yeah. No, you know what, bro? Sadza is our staple food. Yeah, national food, yes. Yes. North India, they eat a lot of wheat. They eat a lot of wheat. In South India, we eat a lot of rice. Rice with vegetables, cereals and all. And meat also sometimes. And channel name is Backpacker Kumar. Oh, yes. Do you have a family? Yes, I have a family. How many kids? I have 1 kid, One kid, a boy or girl? boy. A boy. Yeah. How age is she? 9 years. 9 years. 9 years. Okay. Yeah. Okay. He's going to grade 5. Grade 5. Grade 5. Alright. Yeah. Alright. What's your name? Ben Hilda Shatrick. Ben Yulja. Yes. Nice meeting you, Ben Yulja. Thank you. Thank you. Thanks a lot. If you do a second born, so He's asking, when will you have a second born? Oh, second one. the name of No, I got it. I am already 41. எப்ப ரெண்டாவது குழந்தை பெத்துக்குன்னு கேக்குறாங்க. the second born, then you the Shatrick. Because I know it's a girl. No, I am already 41. I don't think we will go for second one. One is enough for us. What is enough? One is enough. Oh, no. You must have one, another girl. One is You need not a girl. enough. You need a You need girl. a girl. You need a girl. Yeah. The Benio the Shatrick. For me, it's பொண்ணு வேணும், ரெண்டாவது பொண்ணு பெத்துக்கோ அப்படிங்கிறாங்க. Hopefully once I go back to India, I will start the work. ஐயோ சாமி, இங்க ஜிம்பாப்வேல எல்லாரும் மினிமம் 2, 3, 4 பெத்துப்பாங்க. ஒன்னெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. நம்ம ஊர்ல ஒண்ணுங்கிறது இப்ப நார்மல் ஆயிடுச்சு. 2 தான் மேக்ஸிமம். அதுக்கு மேல யாரும் போறது இல்ல மேக்ஸிமம். In Zimbabwe, Yeah. we prefer 10 kids. 10 kids. Yes. Even now. Even now, but it's too much. 10 is enough. No, it's too much. Maybe 3, 4. Yes, 3, 4 is normal. Yes, it's normal. Okay. 3 நாளே நார்மல் ஆமா இங்க குழந்தைங்க.
Even 5 and No, below. no, no. Okay. Also, 5 and below is normal. Yeah, 5 and 5 and below below is. It's not small here number. to F. In India, maximum 2 nowadays. Very rare people go for 3. Yeah, yeah. Mostly 1 or 2 maximum. Yeah. Okay. Very rare the people go for 3. What's it still? Especially in South India, our part. What's nowadays it's very difficult to raise children. Yes, Very that's why. difficult. Yeah, yeah. Because children want food, clothes, Yeah. going to school. Very expensive. Yeah. Very expensive. Yeah. Yes. Especially India, very big population. The government itself want maximum 2. That's why. Okay. So we are justified to be because we still have resources to raise this. You are in India. In Zimbabwe. Oh yes, Yeah, you have man. resources too. Yeah, yeah, that's right. Just Population is very less. You can have more children. Yeah, Yes, exactly. Yes. yes. இங்க நிறைய ரிசோர்சஸ் இருக்குது, அது கரெக்ட் தான். அது நிறைய தவறா பயன்பட்டுருச்சு. இப்போ ஓரளவுக்கு சரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் பேசணுமே ஆல்ரெடி. பட் இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. Is education free in Zimbabwe? No Schools? free education. No free education. No free education. Government, they don't run government schools for free education. Children. No. You have to pay. Nothing like that. Yes, we pay. How much you pay for children per month? Even $50, $60 Per month? per term. Per term? Per Okay. term, Like yes. 3 months? Yes, 3 months. Okay. It's not expensive, but still in India we have free education also, but run by the government. We don't have that free education. Oh, that's not correct. $50 or $60 is too much. In India we have private schools also. We pay money. Yeah, But in government there's schools no it's free. $20, but people may not afford to have that $30 to pay for their children. Yeah, it's right. Yes. Very expensive. So a lot of children are not going to school because Many of them are not going to school. Oh, okay. Yes. Not correct. Education should be mandatory for every children. It should be free, at least, by government, run by government. It's not fair. Yeah. Generally, our government at primary level, Okay. they say we offer free education. Okay. But the fees we are going to pay, they are called building funds, so that Oh. the schools will develop. $30 per term. Yeah, that $30 is Building funds. Okay. Yeah. They are But giving it as it's not free. sure. At the same time, they charge $30. Yes, it's Okay. building fund. Okay. So the communities are able to build their own schools. Oh. That's how we. Okay. That's You have your own community schools and it should be free. Yes. Okay. I understand. Free. Yeah. என்னன்னு தெரியுதுங்களா, கவர்மெண்ட் வந்து ஸ்கூல்ஸில் வந்து ஃப்ரீயாக தான் இது பண்ணுறாங்க. ஃப்ரீன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பில்டிங் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு $30 சார்ஜ் போட்டுறாங்க 3 மாதத்துக்கு ஒரு டேர்ம் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு. அது இங்கே நிறைய ஏழைகள்னால கட்ட முடியாது. $30 நமக்கு வந்து கம்மியாக இருக்கலாம், பட் இங்கே நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறதே மாத சம்பளமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா $100 $150 நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. ஏழைகள் 10,000 நம்ம ஊர் பணத்துக்கு. ஆனால் நம்ம ஊரில் 10,000ங்கிறது சமாளிக்கலாம். நம்ம ஊரில் ₹10 ₹5 தான் கவர்மெண்ட் பஸ்ஸில். இங்கே பார்த்தீங்கன்னா $1 கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ சிரமம் அப்படின்னு. ரொம்ப காஸ்ட்லி, ஆனால் இது கம்மியாக வருது வருமானம். ஸோ மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அங்கங்கே குட்டி கிராமங்களில் அவங்கவுங்க கம்யூனிட்டிக்கு இடையே அதாவது பணத்தை சேர்த்து இல்லை யாராவது டொனேட் பண்ணி இந்த மாதிரி குட்டி ஸ்கூல்ஸ் கட்டி ஃப்ரீயாக குழந்தைகளை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய குழந்தைகள் இருந்தாலும் ஸ்கூலுக்கு போகிறதில்ல. ஸோ எஜுகேஷன் வந்து மஸ்ட்டு மேண்டட்டரி. அது கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுக்கணும். காசு இருக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கட்டும், பணம் கொடுத்து படிக்கட்டும். பட் காசு இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான இது. பட் அது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கவலை. ஜிம்பாப்வேல மாறும்னு நம்புவோம். In Zimbabwe, I pray, I hope every children in Zimbabwe have education, go to school and come up in life. But it takes time. It takes time. Yeah, I agree. Yeah, it takes time. Yeah. Hopefully soon. Yeah. ஆனா இந்த கிராம்ப்டு காருக்குள்ளேயும் வீடியோ எடுத்துட்டு பாத்தீங்களா, திரும்பி பார்த்து கழுத்தை சுருக்கிக்கிச்சு. Okay, thank you. Okay, thank Have you. a nice. Thank Nice you. to meet you. Thank you. Thanks a lot. Okay. Thank you all. See you all. Bye. Let's have just one. Okay. வந்துருச்சுங்க கிரேட் ஜிம்பாப்வே ஹோட்டல். இதுல இருந்து போகணும் 1.5 கிலோமீட்டர். செல்ஃபி மோட். யா. All right. Hello. Right. Thank you, brother. Nice to meet you. Nice to meet you. Thank you, brother. Okay, bye. See you. Bye. Sharp. Yeah, thanks, brother. Okay. No, it's okay, brother. You know it.
I don't know. This one is a kombucha. Kombucha, what is that? It's a beer. Beer? Yes. Okay, nice. Great, see you, bye. இது மெயின் ரோடு வந்து இது ஏதோ மெயின் ரோடு வழியே வேறு இடத்துக்கு போகுதுங்க கிராமங்களுக்கு. மெயின் ரோடு வந்து உள்ளே வந்து நம்மளை விட்டுட்டு போகிறாங்க. இதே வந்து கிரேட் ஜிம்பாபே ஹோட்டல். இந்த இடத்து பேர்லேயே வந்து இது ஹோட்டல் கட்டிட்டாங்க. ஸோ நிறைய பேர் ரொம்ப ஃபாரின் டூரிஸ்ட் ரொம்ப காஸ்டிங்க. இங்கே $100-150 ஒரு நைட் தங்குறதுக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே. I am a tourist from India. Oh. So I go to Great Zimbabwe. That's good. You use this way. Okay. Yes. So You go straight. Okay. 1 kilometer? 700 meters. 700 meters. Oh, less than 1 kilometer. Fine. Thank you. Thank you. Have a good day. It's not far away. Yeah. Thank you. Thank you. Where is Karanga village? Chestingo Karanga village? That's right. Yes. Yeah. Thank you. Thank See you. you. Yeah. Bye. Thank you. Bye. Okay. போலாங்களா? Keep left. அப்படியே போக வேண்டியதான். உள்ள எது பண்ணும்போதே அட்டகாசமான ஒரு கலைப்பொருள் ஆர்டிஃபேக்ட் பார்த்துட்டே உள்ளே போகிறாங்க. முக்கிய பழங்குடியினமான ஷோனா மக்கள் அங்கே ஒரு மரத்திலேயே வந்து செஞ்சுருக்காங்க. அட்டகாசமான இந்த கலைப்பொருள் பிரமாதமாக இருக்குது. 13ஆம் நூற்றாண்டில் செஞ்ச கலைப்பொருளுங்க இது. மரத்திலேயே வந்து செதுக்கியிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு. ஒரு வயசானவர் தடி வச்சுட்டு நிற்கிறாரு. கிரேட் ஜிம்பாபே. ஓகே, போகலாம். அந்த பக்கம் பாருங்க, இன்னொரு வயசானவர் அது கம்பு வச்சுட்டு நிற்கிறாரு. கோமணம் கட்டிட்டு நம்ம ஊர் மாதிரியே இருக்குது அப்படியே. கீப் லெஃப்ட் போகலாம். ஜிம்பாபேவோட நேஷ்னல் பொக்கிஷம், தேசிய பொக்கிஷம்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக யுனெஸ்கோ இப்போ நம்ம போகிறத வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1986. அது ஏங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். பாருங்கள், ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டலாக இருக்குது கிரேட் ஜிம்பாபே ஹோட்டலில். வெஸ்டர்ன் டூரிஸ்ட்லாம் இங்கே வந்து தங்குவாங்க. ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. சில மாதிரி அதான் நைட்டுக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே. பாருங்கள், அந்த ஹோட்டலேருந்து அப்படியே வெளியே வந்துட்டோம். இது வழியே அப்படியே இந்த காட்டு பாதையில் போனோம்னா ஒரு 3/4 கிலோமீட்டரில் அந்த என்ட்ரன்ஸ் வந்துடும் கிரேட் ஜிம்பாபே. அங்கே உங்களுக்கு இது இருக்குது. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து $10 to $15 போட்டிருக்காங்க. கரெக்டாக தெரில இப்போ ஏற்றிருக்காங்களா என்னென்ன. மேக்ஸிமம் $5 இருக்கும். கட்டிட்டு நம்ம அப்படியே உள்ளே போக வேண்டியதுதான். இதை பற்றி தெரியணும்னா அதுக்கு முன்னாடி ஜிம்பாபே பற்றி லைட்டாக தெரியணுங்க. சான் பழங்குடியினர் தான் இந்த நாட்டோட பூர்வ குடிகள். இப்போ வந்து அவங்க பெருசாக இல்லை, ரொம்ப கம்மி நம்பர் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் வந்து மோஸ்ட்லி நமீபியாவில் தான் இருக்காங்க. இப்போது இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஷோனா பீப்புள் மற்றும் டெபிலி. இப்போ ட்ரைபல்ஸ்லாம் கிடையாது, அவங்க எல்லாம் டெவலப் ஆகிட்டாங்க. இந்த ஷோனா மக்கள் வந்தது அரவுண்டு 5ஆம் நூற்றாண்டு அந்த டைமில், ஆஃப்டர் கிரைஸ்டுக்கு அப்புறம் வந்தது ADயில். அவங்க இடம்பெயர்ந்து அப்படியே ஜிம்பாபே இந்த ஏரியா, அப்போல்லாம் தனி கண்ட்ரி கிடையாதுல்ல, ஒரே இதாக தான் இருந்தது. ஸோ இடம்பெயர்ந்து இந்த ஏரியாவுக்கு வர்றாங்க. ஜாம்பியா அப்படியே வந்து ஜிம்பாபேக்குள்ளலாம் வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இனக்கலப்பு நடக்குது, சான் பீப்புளுக்கும். அப்படியே படிப்படியாக ஷோனா மக்கள் வந்து இந்த இடம் ஃபுல்லாக இதாகிறாங்க. ஜிம்பாபே ஃபுல்லாக ஷோனா மற்றும் டெபிலி. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மிட்லேண்ட்ஸுங்க. அதாவது ரொம்ப கடல் மட்டத்திலிருந்து ரொம்ப உயரத்துலையும் இல்லை, ரொம்ப கடல் மட்டத்துலையும் இல்லை, மிடில் லெவலில் இருக்கிறதுனால தான் இதை வந்து மிட்லேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஷோனா மக்கள் வர்றாங்க. முக்கியமாக அவங்களோட தொழில் வந்து இங்கே கோல்டு மைனிங் நிறையா இருக்குதுங்க. சுரங்கங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க, தங்கங்கள் இருக்கிறத. ஸோ அது அப்புறம் முக்கியமாக வந்து விவசாயம். அப்புறம் அதை விட முக்கியமாக ஆடு மாடுகள் வளர்த்தது, கேட்டல் ஃபீல்டு வளர்த்துறது, அது வந்து வணிகம் பண்ணுறது, வியாபாரம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க 5ஆம் நூற்றாண்டுலேருந்தே. பட் இந்த கிரேட் ஜிம்பாபே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் எப்போ அமைக்கப்படுதுன்னா 11ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில்ங்க. 11ஆம் நூற்றாண்டுலேருந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய, இந்த சதர்ன் ஆஃப்ரிக்காலேயே மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டியாகவும் அதே சமயம் ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக கூடமாகவும் ட்ரேட் சென்டராகவும் இருந்தது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்தியாவிலேருந்து அரபு நாடுகள்லேருந்து நிறைய வணிகர்கள் இங்கே வந்து பொருட்கள்லாம் பண்டமாற்று முறை செஞ்சுட்டு போயிருக்காங்க. முக்கியமாக இங்கே வந்து கோல்டு நிறைய கிடச்சிருக்குங்க இங்கே சுற்றியுள்ள சுரங்கங்களில். அப்புறம் ஐவரினா அந்த யானை தந்தம் தானே, ஆனால் யானை தந்தமும் இங்கே யானைகள் உங்களுக்கு தெரியும், சதர்ன் ஆஃப்ரிக்காவில் நிறையா இருக்குது. பக்கத்து நாடு முக்கியமாக போட்ஸ்வானா வந்து யானைகளின் இதுன்னே சொல்லலாம். இங்கேயும் யானைகள் நிறையா இருக்குது, ஜிம்பாபே, ஜாம்பியா, சவுத் ஆஃப்ரிக்காலெல்லாம். ஸோ யானை தந்தங்கள் நிறைய கிடச்சிருக்கு. ஸோ அதன் மூலிமா
ஆர்னமெண்ட்ஸ் இந்த நகைகள் இதெல்லாம் செய்வாங்கள்ல, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை வேறு என்ன செய்வாங்கன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில யானை தந்தங்கள் வச்சு. ஸோ இதுக்காக நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, மேபி ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்துருக்கலாம் அராபில் இருந்து. அங்கேருந்து ஸ்பைசஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே இதை வாங்கிட்டு இவங்களுக்கு இதை கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம். ஸ்பைசஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜிம்பாப்வேல இங்கே நிறையா ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளை மாதிரியே வந்து மிளகாய்த்தூள் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, பெரிய பெரிய டைப். அது போர்ச்சுகீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாகவே மிளகாய் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, பெப்பர் யூஸ் பண்ணுறாங்க, வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாமே கிட்டத்தட்ட நம்மளது மாதிரியே தான் இருக்கும். சாப்பாடு மசாலா எல்லாமே, தக்காளி, குளிரில் விளையில காய்கறிலாம் இருக்குல்ல, நம்ம இந்த ஊட்டி கொடைக்கானல் எல்லாம், கேரட்டு, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் இதெல்லாம் இங்கேயும் விளையுது. அந்த ஷோனா மக்கள் வந்து இங்கே இதெல்லாம் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து 11ஆம் to 15ஆம் நூற்றாண்டில் இங்கே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அமையுது, மன்னராட்சி. மக்கள் இங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சிட்டி இதில் வாழ்ந்தாங்க. வணிகம் இந்த மாதிரி பல்வேறு இதில் நடந்தது. அதுக்கப்புறம் அது ஏன் அழிஞ்சுது, இப்போ ஏன் இது வந்து சேதமாகி ரூயின்ஸ் ஆகி இப்போ நேஷனல் மானுமெண்ட் ஆயிடுச்சு, தேசிய இதாக அறிவிச்சிருக்காங்க ஜிம்பாப்வே. இடையில ஒயிட்ஸ் ஆண்டாங்க, உங்களுக்கு தெரியும், ரொடேஷியாவாக இருந்தது. ஸோ அப்போ என்ன நடந்தது இதெல்லாமே நம்ம பார்ப்போம். இன்ஃபர்மேஷன் சென்டர் ஹியர் ஃபார் டிக்கெட். ஓகே, இங்கே தான் வாங்கணும் டிக்கெட்டு. ஒன் செகண்ட் I'll just explain. இது பாருங்க, இதுதான் ஜிம்பாப்வே இது மேப்பு வரைபடம். இதுதான் கேபிட்டல் ஹராரே, ஹைவெல்டு. அங்கேருந்து இதுதான் கேபிட்டல் ஹராரே, ஹைவெல்டு. அங்கேருந்து இப்படியே பயணம் பண்ணி 300 கிலோமீட்டர் பயணம் பண்ணி மேஸ்விங்கம் வந்தோம், இங்கே தங்கியிருந்தோம். இங்கேருந்து அப்படியே 30 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இங்கே இருக்குது பாருங்கள் கிரேட் ஜிம்பாப்வே. ஸோ இங்கேருந்து அடுத்து பயணம் பண்ணி 300 கிலோமீட்டர் பயணம் பண்ணி புலாவாயோ, அங்கேருந்து மறுபடியும் ஒரு 400-500 கிலோமீட்டர் பயணம் பண்ணி விக்டோரியா ஃபால்ஸ், அப்புறம் அப்படியே ஜாம்பியாக்குள்ளே என்டர் ஆகிடும். இதுதான் ஜாம்பியா ஜிம்பாப்வே பார்டர். ஜாம்பசி நதி ஓடுது. விக்டோரியா வேர்ல்ட்ஸ் 7 வண்டர்ஸ் ஆஃப் நேச்சரில் இது இருக்குது பாருங்க. இங்கே ஒரு நேஷனல் பார்க், இது ஒரு நேஷனல் பார்க்கு. ஹவாங்கே இது நாட்டோட முக்கிய நேஷனல் பார்க்கு. யானைகள்லாம் இருக்குது, பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கிட்டு போயிடுவோம். Shona village, okay. Yeah, it's just one and the same thing. Yeah, thank you. Thanks, sister. Thanks for explaining. Thank you. Thanks a lot. See you. Bye. வாங்கிட்டுங்க டிக்கெட் $15. ஓகே, இதான் போகணுமாமா, போகலாமா? ஸோ $15 கிட்டத்தட்ட 1300 ரூபாங்க. 1600 to 1300 ரூபா. கரங்கா வில்லேஜ் உள்ளேயே இருக்குது. ஸோ அதுக்கும் சேர்த்தே தான் இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸு. இது பார்ட் ஆஃப் தி இந்த கிரேட் ஜிம்பாப்வே இதுங்க. தொலைந்த நகரம், சேதமடைந்த நகரம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து 3 இதாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஹில் காம்ப்ளெக்ஸ், மலை மேலே இருக்கிறது. ரெண்டாவது கிரேட் என்க்ளோஷர், நல்ல ஒரு வால் மாதிரி போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது வேலி காம்ப்ளெக்ஸ், பள்ளத்தாக்கு, அதாவது நல்ல மலைகளுக்கு கீழே இருக்கிற இந்த தாழ்வான பகுதி. ஸோ இது வந்து 3ஆக பிரிக்கிறாங்க இந்த முக்கியமான நகரத்தை. 3மே வெவ்வேறு விஷயங்களுக்காக பயன்பாட்டில் இருந்திருக்கு. ஸோ அது என்னங்கிறத போய் பார்த்துருவோம். ரிப்போர்ட் டு இன்ஃபர்மேஷன் சென்டர், இது இன்ஃபர்மேஷன் சென்டராக இருக்கு. நம்ம வேணும்னா வந்து இங்கிலீஷ் வந்து கைடு வந்து ஹையர் பண்ணிக்கலாம். அதே சொல்கிறாங்க டிக்கெட். Good morning, sir. Good morning, brother. How are you? Yeah, fine. Thank you, brother. So this way to the monument. Yes. Bye. See you. Bye-bye. டிக்கெட் வெரிஃபை பண்ணி விட்டார்கள். ஸோ ஹில் காம்ப்ளெக்ஸ், ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸு, டாய்லெட்ஸ்லாம் இருக்க மாட்டிருக்கு. இந்த பக்கம் போனால் கிரேட் என்க்ளோஷரு, ரிட்ஜ் ரூயின்ஸ், அதாவது இந்த வேலி இதெல்லாம் இந்த சைடு. ஸோ ஃபஸ்ட்டு ஹில்லில் முடிச்சிடுவோம். இந்த சதர்ன் ஆஃப்ரிக்காலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசய நகரம்னா இந்த கிரேட் ஜிம்பாப்வே தான். இங்கே இருக்க ஷோனா மக்களை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு நகரத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த கிரேட் ஜிம்பாப்வே. 11ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கட்டடங்கள் வந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இந்த ஹில் காம்ப்ளெக்ஸ் தான் முதலாக கட்டியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா 1890, அதாவது ஜிம்பாப்வே வந்து பிரிட்டிஷுக்கு கீழே வராங்க. நான் இப்பயே சொல்லிடுறேன், இந்த ஒயிட்ஸ் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு அந்த இது வித்தியாசத்தை பற்றி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒழிய எந்த வேறு நிறைவேறும் இல்லைங்க. ஸோ அதை நான் முதலே சொல்லிடுறேன். ஏன் இவன் பிளாக்ஸ்ன்னு சொல்கிறானே அப்படின்னு, அந்த டிஃப்ரென்ஸ் ஒயிட்ஸ்ன்னு இதுன்னு சொன்னால் தான் உங்களுக்கு எப்படி இண்டிபெண்டன்ஸ் வாங்கினா அதெல்லாம் சொல்கிறதுக்காக, மற்றபடி எந்த இதுவும் இதில் கிடையாது. ஸோ பிளாக்ஸ் போராடி சுதந்திரம் வாங்குறாங்க 1980. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் பழைய எபிசோட்ஸில். அந்த டைமில் நிறைய வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நடக்குதுங்க இந்த ஏரியாவில். ஸோ அப்போ தொல்பொருள் ஆராய்ச்சி செஞ்சவங்க தான் இதெல்லாம் வந்து எப்போ கட்டியிருக்காங்க, யார் வாழ்ந்தா, என்ன கலாச்சாரம், என்ன முக்கியத்துவம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாமே கல்லுலேயே இது பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்கள்.
இதெல்லாம் ஓரளவுக்கு சேதம் அடைஞ்சு இருக்குது இப்போது. இருந்தாலும் இதுவே பிரமாதமாக இருக்குது. ஒன்று நல்லா கவனிச்சிங்களா, காரையே இல்லை பாருங்கள். கல்லோட அமைப்பு வச்சதுலேயே வந்து இது அழகாக இது பண்ணியிருக்காங்க. இது மேலே போகலாம். ஜிம்பாபே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே ஷோனா லாங்குவேஜில் ஜிம்பா அப்படின்னா ஹவுஸுங்க, பே பிடபிள்யூஇ அப்படின்னா ஸ்டோன்ஸ், கற்கள்னு அர்த்தம். ஸோ ஜிம்பாபே அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் அப்படின்னு அர்த்தங்க. ரொடேஷியா தானே பேர் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நாட்டோட மிகப்பெரிய ஒரு தேசிய பொக்கிஷம் இந்த கிரேட் ஜிம்பாபே. ஸோ ஜிம்பாபேனே பேர் வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த நாட்டுக்கு ஜிம்பாபேனே பேர் வந்ததுங்க. ஸோ ஒரு நாட்டுக்கு பேருக்கே காரணமான ஒரு மாபெரும் ஒரு அதிசய நகரத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இங்கே ஃபுல்லாக சுற்றி இருக்கிறதெல்லாம் கிரானைட் மலைகளுங்க. ஸோ இது எல்லாமே, இந்த கற்கள் எல்லாமே கிரானைட் கற்கள் தான். நம்ம அந்த இதில் கூட பார்த்துருப்போம், பேலன்சிங் ராக்ஸில் கூட. ஸோ முதலாக தொல்பொருள் ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த 20ஆம் நூற்றாண்டில் இந்த இடம் தான் முதல் கட்டியிருக்காங்க. 11ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க இந்த ஹில் காம்ப்ளெக்ஸை. எந்த காலத்தில் இது பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிப்பாங்கல்ல, ஸோ அது பண்ணியிருக்காங்க. ரேடியோ கார்பன் பிளாக்கிங்காக பிரிண்டிங்காக சம்திங், வேறு ஏதோ வேர்டு எனக்கு ஞாபகம் இல்லை, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதன் மூலிமா தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் எந்த காலங்களில் வந்து இது நடந்திருக்கு, எந்த இதில் கட்டியிருக்காங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது. இது எதுக்காக அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, எதுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இங்கே யாரும் வாழலை. இங்கே வந்து மெயினாக இவங்களோட ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி, கடவுள் சார்ந்த அல்லது மதம் சார்ந்த நம்பிக்கைகள், இவங்களோட ஷோனா மக்களோட நம்பிக்கைகள் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கும்பிட்றது, இயற்கையை தான் வழிபட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கடவுளா. ஹலோ, கேர்ஃபுல் எங்கே சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்கள். இப்போ தான் வந்ததுலேயே முதலாக வெஸ்டர்ன் டூரிஸ்ட்டை பார்க்குறேங்க. ஃபாரின் டூரிஸ்ட்டை ரொம்ப கம்மியாக தான் வராங்க இங்கே நம்பர்ஸ். பக்கத்து நாடு சவுத் ஆஃப்ரிக்கா, ஜாம்பியாலெலாம் அவ்வளோ டூரிஸ்ட் பார்க்கலாம் நம்ம. அப்படியே கல் மேலே வச்சு அது வச்சதுலேயே அழகாக வந்து வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு தாங்கி நிற்கிது, கீழே விழுக்காமல். அது இத்தனை வருடங்கள் கழித்து 15ஆம் நூற்றாண்டு ஆல்மோஸ்ட் 700-800 வருஷம் ஆச்சு கட்டி. ஸோ இவங்க வழிபாடெல்லாம் இங்கே தான் பண்ணியிருக்காங்க இந்த ஷோனா மக்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த விஷயங்கள். மறுபடியும் ஒரு பிரேக் தேவைப்படுது. இந்த வியூவோட நம்மளும் பிரேக் எடுத்துக்கலாம் கொஞ்சம். அங்கே தெரியுதா உங்களுக்கு, நல்லா வட்டமாக இருக்குது பாருங்கள். மிகப்பெரிய லெவலில் வந்து செவ்வறு எழுப்பியிருக்காங்க, 32 ஃபீட்டு. ஸோ அதுதான் கிரேட் என்க்ளோஷர். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது தான் வந்து கீழே வேலியில் வந்து மக்கள் வீடுகள்லாம். சரி, நம்ம பார்க்கலாம், போகலாம். நான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஒயிட்ஸ் பிரச்சனைனா முரண்பாடு, இல்லை வந்து ஒயிட்ஸ் செஞ்ச அநீதி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இங்கே 1890 1980 வரைக்கும் ஆள்றாங்க ஒயிட்ஸு, ரொடேஷியாங்கிற பேரில். ஸோ அந்த டைமில் இல்லைங்க, அதை வலிக்கு விடுது, போக முடியும். அந்த டைமில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடக்குது. ஸோ இதை ஷோனா மக்கள் 11ஆம் நூற்றாண்டுலேருந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கட்டினதை கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து ஒயிட்ஸ் பக்கம் ஏற்றுக்க முடியல அவங்களால. இவ்வளோ ஒரு விஷயத்த பிளாக்ஸ் கட்டாங்கன்னு சொன்னால் இதாக இருக்காது. அவங்களுக்கு வந்து கௌரவ குறைச்சலாம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. இவங்களெல்லாம் மிரட்டி ஷோனா பீப்புள் தான் கட்டினாங்க அப்படிங்கிறத மறைங்க, அதை வந்து வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல குறியாக இருக்காங்க ஒயிட்ஸ் கவர்மெண்ட்டை. அதையும் மீறி சில பேர் வந்து டாக்குமெண்ட் பண்ணிடுறாங்க, எழுதிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் 1980 ஒயிட் மைனாரிட்டிஸை எதிர்த்து போராடி கொரில்லா வார் பண்ணி ஜெயிக்கிறாங்க, சுதந்திரம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஏண்டா நாங்கள் கட்டினதையே நாங்கள் கட்டலைன்னா நீங்கள் இது பண்ண வைக்கிறீங்க, இதுக்காகவே இந்த நாட்டை பேரையே வந்து இந்த ஜிம்பாபேன்னு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிம்பாபேன்னு வச்சது. இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமாக நினைக்கிறாங்க ஷோனா மக்கள் இதை கட்டினது. இதையே வந்து இருட்டடிப்பு செய்ய பார்க்குறீங்களா அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு இதான விஷயம். ஸோ அதுக்காக தான் ஜிம்பாபேன்னு பேர் வந்தது இதுக்கு. ஆடாடாடாடாடா, என்ன வியூ. இன்னொரு முக்கியமாக அங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஏரி, முக்கியமான ஏரிங்க ஜிம்பாபேவோடது, லேக் முத்ரிக்வி. அடுத்து நமக்கு போவோம்னு நினைக்கிறேன் கடைசியாக இன்றைக்கி ஈவினிங். அங்கே ஒரு டேம் கட்டியிருக்காங்க, இந்த ஏரியிலேயே போய் பார்க்கலாம். அப்புறம்
ஹில் காம்ப்ளெக்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கே பேலன்சிங் ரேக் மிகப்பெரிய ஒரு பாறைகள். என்ன அழகாக இந்த கற்களை அடுக்கி வச்சே வந்து கட்டியிருக்காங்க பாருங்களேன், பெரிய விஷயம். இவங்க ஷோனா மக்களோட வீடுகள்லாம் இந்த மாதிரி கூரைகள் நெஞ்சு தாங்க வாழ்ந்தாங்க. எங்களோட ஒரு பாரம்பரிய வீடு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அங்கே போகிறோம், அந்த பார்க்கலாம் கரங்கா வில்லேஜை. இது என்ன இடத்துல உள்ள சமையல் செய்கிற இடமா தான் தெரியுது. பட் இங்கே எதுக்கு சமையல் செஞ்சுருக்காங்க? இது வழிபாட்டு ஸ்தலம். ஒரு பெரிய உருண்டை கல் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு வழி போகுது, பார்க்கலாம் வாங்க. மேலே ஏற ஏற குளிருது நல்லா. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கிரேட் ஜிம்பாப்வே சிட்டி. அவ்வளோதான், சூப்பர். ஸோ இங்கே தான் எங்களோட ஷோனா மக்களோட வழிபாடெல்லாம் நடந்திருக்கு அரசர் முன்னிலையில். இப்படி மலை மேலே ஏறுவோமா? ஏற முடியும் தான் நினைக்கிறேன். ஈஸியாக தான் இருக்குது, இறங்கிருக்கும் தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா வந்தாச்சு. இறங்கும்போது இருக்குதுங்க, கவனமாக இறங்கணும். அவசரம் மேலே ஏறிட்டேன். ஓகே, பிரமாதமாக இந்த ஹில் காம்ப்ளெக்ஸோட டாப்புக்கு வந்தாச்சு. இது எதுக்குன்னா முக்கியமாக உங்களுக்கு வியூ காட்டுறதுக்கு தான். அங்கே தெரியுதுங்களா, அதான் லேக் முட்ரிக்வி. இது வந்து இந்த பிரிட்டிஷ் காலத்தில் இங்கே ஆண்டும்போது வந்து ஒரு செயற்கை ஏரிங்க, மேன்மேட் லேக்கு, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இந்த சதர்ன் ஆஃப்ரிக்காலேயே. இதில் நிறைய ஆறுகள் வந்து கலக்குது. நம்ம முந்தின எபிசோடில் பார்த்துருப்போமே, அந்த பொப்பிட்டீக் நதி இங்கே தான் வந்து கடைசியாக கலக்குது இந்த லேக்கில். இங்கே ஒரு டேமும் கட்டியிருக்காங்க. இங்கே எதுக்குன்னா அந்த டைமில் இந்த டேமை கட்டி தண்ணியை தேக்கி இங்கே வந்து உங்களுக்கு விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கள்ல, அந்த இதுக்கு பாசனத்துக்கு வந்து தண்ணியை வந்து பிரித்து விட்ருக்காங்க. இந்த இதிலேருந்து விவசாயம் வந்து இவங்க பண்ணாங்க, முக்கியமாக ஒயிட்ஸு, பெரிய பெரிய கமர்ஷியல் ஃபார்ம்ஸ் வச்சு. ஸோ அதுகளுக்கெல்லாம் தண்ணி வேணுங்கிறதுக்காக இதை கட்டி பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் லேக் கைல் அப்படிங்கிற பேரில் இருந்தது, இங்கிலீஷ் நேமில். ஸோ அவங்க போனதுக்கப்புறம் இவங்க ஜிம்பாப்வே சோனா லாங்குவேஜில் முட்ரிக்வி அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க. அதை சுற்றியும் ஒரு ரெக்ரியேஷனல் பார்க் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அங்கே நிறையா வந்து மீன் பிடித்தல் இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஒன்று. இன்னொன்று அங்கே இருக்க சுற்றியுள்ள காடுகளில் இது இருக்குதுங்க, நிறையா தண்ணி இருக்கிறதுனால பக்கத்து காடுகளில் இருக்க மிருகங்கள்லாம் வரும். சிங்கம் புலியில் இதெல்லாம் கிடையாது, புலி கிடையாதுங்க. எப்படி இருந்தாலும் ஆஃப்ரிக்காவில் புலி கிடையாது, இது சிறுத்தை தான் இருக்குது. மெயினாக இது நிறைய வருது உங்களுக்கு, ஜீப்ரா, அப்புறம் வந்து ஜிராஃபி, இதெல்லாம் வருது, ஒட்டகச்சிவிங்கி, அப்புறம் வந்து இதெல்லாம் வருது. மான்கள் இருக்கும், கண்டிப்பாக ஆன்டலோப்ஸ் எல்லாம் இருக்கும். டோட்டல் வியூ கிடைக்குதுங்க இங்கேருந்து. ஒரு 360 டிகிரி வியூ பார்த்துடலாம். அங்கே இருந்து வந்திருக்கோம். மேலே உட்காந்துட்டு வந்தாச்சு. ஐயோ சாமி, ஏறுறதோட பயங்கர கஷ்டமாக இருக்குது இறங்குறது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு அப்படியே இறங்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா போதும். சாரி, கேமரா எடுக்கலை. ஏன்னா வந்து 2 கையையும் அப்படியே ஊனி அப்படியே இந்த எட்ஜுக்கு வந்து இந்த பாறை மூலியமாக அப்படியே கை வச்சு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம்னு நினைக்கிறேன். அப்பா சுவாமி, ஏறதோட இறங்குறது கஷ்டமாக இருந்தது. எங்கள் அப்பா இனி பிரச்சனை இல்லை, வழி இருக்குது, இறங்கிடலாம். சூப்பர். இந்த நாட்டு தேசிய பறவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்களோட நோட்லேயே வந்து பழைய ஜிம்பாப்வே டாலர் இதை வந்து அச்சிடப்பட்டிருக்கு. ஒரு வகையான ஆஃப்ரிக்கன் ஈகிள்,
கிரேட் ஜிம்பாப்வே பேர்டு. சோப் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு கல்லில் வந்து கலைப்பொருள் மாதிரி செஞ்சுருக்காங்க எங்களோட நேஷனல் பேர்டு. அது வந்து எங்கள் மியூசியமில் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து தொல்பொருள் ஆராய்ச்சியில் கண்டெடுத்தது. போய் பார்க்கலாம். ஸோ அந்த ஈகிளையும் வந்து ஒரு சாமியாக கும்பிட்டுருக்காங்க இந்த பழங்கால ஷோனா மக்கள். நல்ல பெரிய ராக். இப்படி போயிட்டே இருக்க மாட்டிருக்கு. அங்கே தெரியுது கரங்கா கிராமம். ஜூம் பண்ணி காட்டலாம். சரி வாங்க விடுங்க, பக்கத்துலேயே போய் பார்க்க போகிறோமே அடுத்த எபிசோடில். அப்புறம் என்ன, மக்கள்லாம் வசிக்கிறாங்க இன்னும் அந்த வீடுகளில். இன்னும் பழங்கால வீடுகள் அப்படியே அதுலேயே இன்னும் மக்கள் வசிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு கலாச்சார எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போகணும்? அங்கே இருக்க அதுதான் இதுன்னு நினைக்கிறேன், கிரேட் என்க்ளோஷர். போகலாமா? இந்த பக்கம் வழி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்படி தான் போகணும், இறங்கணும். போய் அந்த பக்கம் இறங்கணும். போகலாம். நோ விசிட்டர்ஸ் அலவுட் பியாண்ட் திஸ் பாயிண்ட். அது கீழே போகக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஸோ வியூ பாயிண்ட்டு. சரிங்க, அப்படியே கீழே இறங்கலாம். நீங்கள் மறுபடியும் கீழே இறங்குற கடை டென்ஷன் ஆகிடுவீங்க. அதே ரூட்டு தானே. கீழே போயிட்டு நம்ம கன்டினியூ பண்ணுவோம். நம்மளது 2வது இடமான கிரேட் என்க்ளோஷர், ராஜா மற்றும் அவங்க குடும்பம் வாழ்ந்த இடம். இது இல்லையே, இப்படி வந்தோம், இப்படி தான் வந்தோம். ப்ரொடெக்டிவ் வால், கோட்டை. என்ன, ஓகே, இது வழியே போகணும். ரைட், வழிதானா? இதுதான், இதே தான். அப்படியே இறங்குது. ஓகே, முதல் இடமான இந்த ஹில் காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியே வந்தாச்சு. மத்திய அமெரிக்காவில் மாயன்ஸ்க்கு எப்படி வந்து அந்த பிரமிட்ஸோ அந்த மாதிரி இங்கே தென்னாப்பிரிக்கானா சதர்ன் ஆஃப்ரிக்காவில் இந்த ஷோனா மக்களுக்கு இந்த அட்டகாசமான ஹில் காம்ப்ளெக்ஸ்ங்க, கிரேட் ஜிம்பாப்வே ஹில் காம்ப்ளெக்ஸ். மாயன்ஸும் அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு இயற்கைன்னு தான் கும்பிட்டாங்க. பிரமிட்ஸ் மேலேயெல்லாம் போய் அவங்க சூரியனை வழிபட்டது, அவங்கள வழிபாடெல்லாம் வந்து செஞ்சது, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் மெக்சிகோ சீரீஸில். அதே மாதிரி ஒரு விஷயம் இவங்க ஷோனா மக்களோட இது பார்த்தாச்சு, வழிபாடு ஸ்தலம். ஒரு சின்ன ஏதாவது கேன்டீனா, ஏதாவது டீ காஃபி குடிக்கிறது, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுன்னு இருக்கலாம். போய் பார்ப்போம் என்னென்ன. உட்கார பெஞ்செல்லாம் போட்டிருக்காங்க, ஏதாவது சாப்பிட்றதா தான் இருக்கும். அடுத்தது அந்த கிரேட் என்க்ளோஷருக்கு போகலாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் த ஃப்ரீ வாட்டர் அண்ட் ஐ வில் கெட் த ட்ரிங்க். தேங்க்யூ. தண்ணி பாட்டில் கேட்டேன், தண்ணி பாட்டில் $1 ஆமாம். ஜூஸ் இது $1 சரி, இது செர்ரி ப்ளம் ஜூஸ்னாங்க, இழந்த பழம். ஸோ அதனால் இது வாங்கிட்டேன். ப்ளஸ் தண்ணி வந்து ஃப்ரீயாக கிடைக்குமா கேட்டேன். நீங்கள் வச்சுருக்க ஏதாவது காலி பாட்டிலில், ஒரு காலி பாட்டிலில் அவங்க குடிக்கிற தண்ணி, வெறும் தண்ணி பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை, அப்படியே ஜாலியாக இந்த இழந்த பழ ஜூஸை குடிச்சிட்டு கன்டினியூ பண்ணுவோம். ஒரு எனர்ஜி தேவைப்படுது இவ்வளோ தூரம் சுற்றுனதுக்கு, இன்னும் கண்டினியூ பண்ணுறதுக்கு. கொக்கோ கோலா கம்பெனி இந்த லோக்கல் இதெல்லாம் பண்ணுறாங்களா என்ன? இப்போ பாருங்களேன், தி ப்ராடக்ட் ஆஃப் கொக்கோ கோலா கம்பெனி ஸ்பார்லெட்டா செர்ரி ப்ளம் சாஃப்ட் ட்ரிங்க் தான் கெடுதல் தான், பட் பரவாயில்ல, தாகத்துக்கு இதுதான் யூஸ் ஆகும். வித்தியாசமாக இருக்குது. வழக்கமான கொக்கோ கோலா ஃபேண்டாவுக்கு இது கொஞ்சம் அந்த செர்ரி இப்போ லைட்டாக டேஸ்ட் வருது, மற்றபடி வெறும் தண்ணி தான் நிறைய போட்டிருக்காங்க. இந்த பார்க்கில் வேலை செய்கிறாங்களா இருக்குங்க. ஸோ இவங்ககிட்ட இவங்க கருத்தை பற்றி கேட்கலாம், அவங்க பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ யூ ஒர்க் இன் திஸ் பார்க்? Yes, I'm working at the National Museum. Okay. You are a guide or no, security ranger? No. Okay. Workers in the field, in the area. Okay. Yeah. He's a groundsman. Oh, you're groundman. Yeah. Okay. Yeah. Okay. This is National Museums and Monuments. Okay. Treasure of Zimbabwe. Yeah. The great Zimbabwe ruins. Yeah, Yes. yeah. So, where is your home? We are just living around this area. Okay. We have staff cottages, but some are from the surrounding areas. Okay. Yeah. So the Karanga people, they stay in the village, Karanga village.
Yeah, some are staying there. Okay. Some are from the neighbor village. Neighbor villages. Okay, okay. So what is the speciality of Karanga village? Just to exercise our traditional culture. The old traditional culture, how yeah. they are. Okay. So they are doing the traditional dance there, Okay. entertaining people, Okay. Okay. visitors, and so on. Yeah. Yeah. Got it. And they're selling souvenirs. Oh, Shona souvenirs. Yes. Okay. Yeah. The artifacts. Yeah, artifacts, yeah. Okay. Not artifacts as such. There are some souvenirs like those Zimbabwe beds, small Zimbabwe beds. Okay. Yeah. That's why they're sold there. Okay. Yeah. Yeah. Nice. Nice talking to you all. Thank you. Thanks, Thank brother. you so much. What's your name? Tawanda. Tavanna. I'm Kumar. Tawanda Mzaman. Tavandam. Tawanda Mzamania. Shona Zamania. Name. It's a Shona name. Yeah. Shona name. Zamania. Yeah, Okay. Zamania. I'm Kumar from India. All right. Nice, Nice brother. to meet you. Nice to. Are you a professional? I go around the world, take videos. I travel on budget, and then I stay in hostels and use local transport combis. Alright. And then I take videos explaining the history, culture, food of people, places, and then I promote tourism of different countries. Okay. Nice. Yeah, nice meeting you all. See you. Thank you. We'll see you in YouTube. Sure. Enjoy your tour. Thanks a lot. Sure. Yeah. அது குடிச்சிட்டு இருந்தேன் அந்த இது அதை கூப்பிட்டாங்க வீடியோ எடுக்கிறது ஓகேவான்னு கேட்டால் நோ ப்ராப்ளம் அப்படின்னாங்க. சந்தோஷமாக பேசியாச்சு. அடுத்தது அந்த கிரேட் என்க்ளோஷர் தான். போகலாம், குடிச்சிட்டு போகலாம். இருங்க, அப்படியே அடுத்ததுக்கு போகலாம். பாருங்கள், வேலி என்க்ளோஷர், கிரேட் என்க்ளோஷர், அதெல்லாம் இந்த ரூட்டு. மியூசியம் வந்து இங்கே இருக்குது. ஸோ மியூசியம் கடைசியாக வந்துக்கலாம். இந்த பறவைகள் சத்தம் கேட்குதா? அங்கே போயிட்டு வந்துருக்குங்க. என்ன ஹைட்டு அப்பா! அதனால தான் கிஸ் வாங்கிருச்சு. வர்றது ஈஸியாக தான் இருந்தது. அந்த பக்கம் முஜாஜே ஈஸ்ட் ரூயின்ஸு, இந்த பக்கம் வேலி என்க்ளோஷர்ஸ், கிரேட் என்க்ளோஷர். ஸோ இது இந்த பக்கம். அந்த பக்கம் தாங்க அந்த கரங்கா வில்லேஜ் இருக்குது. மக்கள்லாம் வந்து பாருங்க, மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. அழகாக மக்கள் இவங்களோட பாரம்பரியப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. இது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்ததில்ல இந்த இதெல்லாமே, மரங்கள் எல்லாமே. அந்த பக்கம் பாருங்களேன், வெஜிடேஷனே வித்தியாசமாக இருக்குது. இந்த அரேபியாவில் இருக்க ஒரு எஃபெக்ட்டு. ஸோ வேலி காம்ப்ளெக்ஸ் முடிச்சுட்டு தான் நம்ம இந்த இதுக்கு போகிறோம், கிரேட் என்க்ளோஷர். ஸோ இங்கே வேலி காம்ப்ளெக்ஸ் எதுக்குன்னா, இங்கே வந்து சாதாரண குடிமக்கள் வந்து இங்கே வாழ்ந்தாங்க எல்லாம். கிட்டத்தட்ட தொல்பொருள் ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அட் த பீக் ஆஃப் கிரேட் ஜிம்பாப்வேன் எம்பையர், அந்த 11 to 15th century அப்போ 10,000 பேர் பக்கம் இங்கே வச்சுருக்காங்க இந்த நகரத்தில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாருங்களேன், இங்கே எல்லாம் வீடுகளாக இருந்திருக்கே, எல்லாமே இப்போ கொஞ்சம் செதஞ்சு போயிடுச்சு. அதனால தானே இப்போ ரூயின்ஸ்னே நம்ம சொல்கிறோம். இந்த மரங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. மேலே பார்த்தா அந்த வந்திருக்குல்ல, அதை பார்த்தா கத்தாழை மாதிரி இருக்குது. எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. எல்லாம் ட்ரை மாதம், மழை பெஞ்சு 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. இங்கெல்லாம் ஏப்ரல் வரைக்கும் மழை பெஞ்சிருக்கும். அப்புறம் ட்ரேடும் இங்கே தான் பண்ணியிருப்பாங்க. மேலேயும் பண்ணியிருக்க முடியாது. அதே சமயம் கிரேட் என்க்ளோஷரில் ராஜா இருக்கிற அங்கேயும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வேலி பள்ளத்தாக்கு பிளெயின் இடங்களில் தான் உங்களுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க. பயங்கரமாக வணிகம் நடந்துட்டு இருக்குதுங்க. இதுதான் வந்து அந்த டைமில் வந்து வணிகம் அதிகமாக நடந்த இடம். பல்வேறு நாடுகள்லேருந்து எல்லாம் இங்கே வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க. உலகம் ஃபுல்லாகவுமே அந்த டைமில் பயங்கரமாக இருந்ததில்ல வணிகம். முக்கியமாக சில்க் ரூட்டு. நம்ம இப்போ போயிருந்த அந்த கஜகஸ்தான் கடைசியாக முடிஞ்சது அந்த சீரீஸை பார்த்துருப்போம். சில்க் ரூட் பற்றி பேசியிருப்போம். ஸோ இதெல்லாம் வீடுகள் எல்லாம் சேதமடைஞ்சு மிச்சம் இருக்கிறது இவ்வளவு தான். ஸோ ஹில்லை பார்த்தாச்சு, அடுத்தது வேலியை பார்த்தாச்சு. ஃபைனலாக மன்னராண்ட கிரேட் என்க்ளோஷர். அவருக்கு மட்டும் ஒரு பெரிய தடுப்பு சுவர் வால் எழுப்பிக்கிட்டாரு 32 ஃபீட்டுக்கு.
அப்படி வழி போகுது. இங்கே இருக்குன்னு தெரியலையே. சென்ட்ரல் ரிட்ஜ் என்க்ளோஷர்ஸ். இது பெரிய ஜிம்பாப்வே ஆண்ட இதெல்லாம் கிடையாது. இந்த பர்டிகுலர் நகரத்தை ஆண்ட மன்னருங்க, அவ்வளோதான். இந்த கிரேட் ஜிம்பாப்வே சிட்டியோடது இதுதாங்க. கரெக்ட், இதுதான் கிரேட் என்க்ளோஷர் நினைக்கிறேன். என்னம்மா கட்டியிருக்காங்க பாருங்கள். இதோட ஹைட் வந்து 32 ஃபீட்டுங்க. இந்த கிரானைட் கற்களில் கட்டியிருக்காங்க. எங்கேயுமே பாருங்கள் அந்த காரையே பூசியிருக்க மாட்டாங்க. கல் மேலே ஒவ்வொன்றா அடுக்கி வச்சே கட்டியிருக்காங்க. நல்ல கிரானைட் கற்கள் தான். இது வந்து அடுத்தது கட்டியிருக்காங்க அந்த இதுக்கப்புறம் ஹில்லுக்கு அப்புறம் 12-13 நூற்றாண்டில் இது கட்டப்பட்டதுன்னு தொல்பொருள் ஆராய்ச்சி சொல்லுது. செமையாக இருக்குல்ல? பாருங்க சுற்றியும் அப்படியே வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது உள்ள எல்லாமே வந்து அந்த ராஜா மற்றும் அவங்களோட ஃபேமிலி இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க இங்கே. ராஜானா என்ன, சோனா மக்கள் அவங்க இனத்தவர்லேயே ஒரு ஆள். இவங்களுக்கெல்லாம் வந்து நல்லது பண்ணி இதாக அமைத்திருப்பார். முடியாட்சி, மொனார்கி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் நடந்திருக்கு. முடியாட்சி. இங்கேயும் இங்கே கிரவுண்ட்மேன் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க. ஐ எம் டூரிஸ்ட் ஃப்ரம் இந்தியா. எஸ், இந்தியா. Nice to meet you all. Yeah. So you're all working here? Yeah. Okay, groundsman. No, we are stone masons. Stone? Mason. Mason. So what do you do here? We reconstruct the monument. Oh, reconstruct the monument. Okay, I understand. Okay. அது என்னன்னு பேசிடுவோமா? சீரமைச்சிட்டு இருக்காங்க இந்த மானுமெண்ட்ஸ் எல்லாம். அங்கங்கே கல்லெல்லாம் விழுந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு. இது என்னென்னா 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பிரமாதமாக போயிட்டு இருந்த இந்த நகரம் 15ஆம் நூற்றாண்டுக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா மாயன் மாதிரியே தாங்க. இங்கேயும் வந்து ஓவர் சுற்றி இங்கெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. விவசாயம் நிறைய பண்ணியிருக்காங்க. சுரங்கங்கள் எடுத்து தங்கங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அது ஓவராக வந்து நிறைய எடுத்து நிறைய இது பண்ணதுனால வந்து உங்களுக்கு இது குறைஞ்சி போச்சு. மைனிங்கோட இது குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஓவர் பாப்புலேஷன் சரி, அதுக்கப்புறம் அந்தளவுக்கு வளங்கள் வந்து இஷ்டத்துக்கு சுரண்டிட்டாங்களான் இருக்குது. ஓவர் ஃபார்மிங்லாம் பண்ணி அதனால் வந்து மக்களுக்கு உங்களுக்கு தேவையான உணவோ இதுவோ கிடைக்காம போயிடுச்சு, கொடுக்க முடியாமல் போயிடுச்சு இந்த இங்கே இருக்க அந்த குட்டி அரசாங்கத்தால். ஸோ அதுக்கப்புறம் அதே சமயம் இவங்க வந்து மெயினாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்த அந்த கோல்டு அந்த இது அதோட இதுவும் குறைஞ்சிருச்சாட்ருக்குது அது கிடைக்கிற சுரங்கத்துலேருந்து. ஸோ அந்த டைமில் இப்பயும் கிடச்சிட்டு தான் இருக்குது. பட் அப்போ என்ன நடந்ததுன்னு தெரியல. ஸோ இது குறைஞ்சதுனால என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து இயற்கை சீரழிவுகள், முக்கியமாக பஞ்சம் பட்டினி, அது சாப்பாடு இது குறைஞ்சதுனால, மக்கள் அதிகமானதுனால, பல்வேறு வகையான விஷயங்கள்னால வந்து படிப்படியாக 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்து இங்கே இந்த நகரமே வந்து அப்படியே வந்து தொலைந்த நகரமாயிருச்சு. மக்கள்லாம் அப்படியே வந்து இடம் பெயர்ந்துட்டாங்க இங்கேருந்து. இதுதான் இந்த கிரேட் ஜிம்பாப்வே நகரத்தோட ஒரு குட்டி கதை. மாயன் இதுவும் அப்படி தானே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்பயும் மாயன்ஸ் இருக்காங்க. அங்கே வழித்தோன்றல்கள்லாம் இருக்காங்க, நம்ம பார்த்தோம். பட் வந்து அந்த நகரங்கள்லாம் இல்லை இப்போது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணி இப்போ ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸாக மாற்றிடுச்சு. ஸோ இதாங்க விஷயம் நடந்திருக்கு. நல்லா இருக்குல்ல? அழகாக அப்படியே கோட்டை மாதிரி சர்க்கிள் வட்ட வடிவில் கட்டியிருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் இது எழுப்பி ஸ்கொயர் ரெக்டாங்கிள் சைஸில் பண்ணி சதுரம் கரெக்டாக வந்து அடுக்கி வச்சு கட்டியிருக்காங்க பாருங்களேன், கீழே விழுகாதபடி. அதையும் மீறி இப்போ இயற்கை சீரழிவுனால சீற்றங்கள்னால அங்கங்கே கல்லுகள்லாம் விழுந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறது தான் இவங்க கவர்மெண்ட் நியமிச்சிருக்கு. ஸோ இது இவங்களோட தேசிய இது இல்லை. இது அப்படி விட்டுற முடியாது. காலப்போக்கில் கம்ப்ளீட்டாக எல்லாமே விழுந்துருச்சுன்னா இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மற்றும் அவங்களுக்கு ஒரு கௌரவம் கூட. அதுக்காக இது எப்பவுமே பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறதுக்காக இருக்காங்க இவங்க. ஸோ இங்கே தோண்டி எடுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த இதில் இருக்குது, மியூசியமில். உண்மை என்றைக்குமே நிலைக்குங்க, மறக்கவே முடியாது உண்மையை மட்டும். என்னதான் வந்து அந்த ஒயிட் கவர்மெண்ட் வந்து இது பிளாக்ஸ் கட்டினதில்லை, ஷோனா பீப்புள் கட்டினதில்லைன்னு உண்மையை மறைக்க முயன்றாலும் உண்மை வந்து விட்டது பார்த்தீங்களா, அதுதான் விஷயம். ஸோ உண்மையை என்றைக்குமே மறைக்க முடியாது, அதுதான் விஷயம். அவ்வளோதான். இப்படி சர்க்கிள் மாதிரி போயிட்டு இருக்குது பாருங்கள். உள்ளேருந்து வெளியே வந்துட்டோம். அப்படியே அடுத்தது அந்த மியூசியம் போகலாம். அந்த மியூசியம் போயிட்டு அந்த விலாகை முடிச்சிடலாம். பாருங்கள், கிரேட் என்க்ளோஷர் இதுதான்.
ஸோ இது எல்லாத்தோட வரலாறு, செய்தி துணுக்குகள், நடந்த கொடுமைகள், அதுக்கப்புறம் இவங்க மீட்டது எல்லாத்தையும் பேசிட்டோம். ஃபைனலாக எல்லாத்தையும் மூணையும் பார்த்து முடிச்சுட்டு இந்த மியூசியம் வந்தாச்சு. ஓகே, இத்தனை வீடுங்க இதில் கட்டியிருக்காங்க. பிரிக்கு கல் வச்சுருக்காங்க. இது நான் ரெகுலர் கல் மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ளே வந்து செம்மண் போட்டு இது பண்ணியிருக்காங்க, பூசியிருக்காங்க. Museum, hello. Yes, the museum. Yeah, inside. Yes, inside. Did you read over there? Photography prohibited? Yes, even video. No. No. Okay, I will switch off and I'll go inside and come. Yes. Yeah, thank you. மியூசியம் பார்த்துட்டு வந்துட்டேன். பட் மியூசியம் வந்து வீடியோ அலோட் கிடையாது. ஸோ அதனால் பார்த்துருப்பீங்க. அந்த நேஷனல் பேர்ட் ஜிம்பாப்வே பேர்ட் மட்டும் உங்களுக்கு காமிச்சேன். கிரேட் ஜிம்பாப்வே அந்த ஈகிள் வந்து அவங்க நாட்டோட கரன்சிலேருந்து அவங்க ஃப்ளாக்லேருந்து ஃப்ளாக் கூட பார்த்துருக்கேன். நேஷனல் ஜிம்பாப்வே ஃப்ளாக். அதில் உங்களுக்கு ஒரு ஈகிள் மாதிரி நின்றுட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து கிரேட் ஜிம்பாப்வே பேர்டு. ஸோ பார்த்தாச்சு, ரொம்ப சந்தோஷம். வாட்ஸ் யுவர் நேம்? I am Farai. Farai, nice meeting you, Farai. Nice and you meeting shared you. good information about Karanga people. Thank you. You're welcome. Thanks a lot. Welcome. Thank you. You're welcome. See you. ஓகே, ஃபைனலாக மியூசியம் காட்டணுட்டு இருந்தேன். சாரிங்க, ஃபோட்டோகிராஃபி நாட் அலோடு. அதனால் வந்து நம்ம பார்க்க முடியல பெருசாக. 3 விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அந்த மலை மேலே இருக்க ஹில் காம்ப்ளெக்ஸு, சாமி கும்பிட்டது மக்கள், அப்புறம் அந்த வேலி மக்கள் இருந்தது, அப்புறம் இங்கே ட்ரேட் நடந்தது, முக்கியமாக அப்புறம் அந்த கிரேட் என்க்ளோஷர் மன்னர் இருந்தது. எல்லாம் ஃபைனலாக இங்கே கண்டுபிடிச்ச ஆர்டிஃபேக்ட்ஸ், கலைப்பொருட்கள், இது எல்லாமே வந்து இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்செல்லாம் மியூசியமில் வச்சது. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது மட்டும் பார்க்க முடியல, சாரி, அலோடு இல்லை. ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட்டுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடு. நிறைய லோக்கல் மக்களோட இன்ட்ராக்ஷன், முக்கியமாக ரொம்ப ஆச்சரியமாக அவங்க கேட்டது, நம்ம கேட்டது வந்து இவங்களும் கூட கேட்டாங்க, ஒரே ஒரு பையனா இங்கே ஜிம்பாப்வேல நாங்கள்லாம் மினிமம் 3-4 பெற்றுக்குங்க, 5 வரைக்கும் நார்மல் தான், அதுக்கு மேலே போனால் தான் அதிகம் அப்படின்னாங்க. அதான் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து வண்டியில் வந்ததோட எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணதான் எல்லோரும் காட்டும். ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறதா இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஒரு 4-5 வீடியோ பாருங்கள். நம்மளோட ராண்ட் ரியல் கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை, இந்த எபிசோடு இதோட முடிச்சிருவோம். அப்படியே அடுத்த எபிசோடில் ஸ்ட்ரைட்டாக நான் கரங்கா வில்லேஜ் தான் போகிறேன். அந்த மக்கள் அவங்க வீடுகள்லாம் எப்படி இருக்குது, அவங்க தொழில் என்ன, வாழ்வாதாரம், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். பார்க்கலாங்க. நன்றி, பாய்.